வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை அடுத்த எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். முத்து மனோஜை இன்சல்ட் பண்ணி பேசினதுனால இப்போ ரோகிணி கோபப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க மனோஜ்ட்ட. அந்த முத்து என்ன உங்களை அயன் கடை வைக்க சொல்றாரு, எனக்கு வர கோபத்துக்கு நான் ஏதாவது திட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அளவுக்கு எனக்கு இன்டீசெண்டா பேச தெரியாது, அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அவனை விட நான் டேலண்டா இருக்கிறேன்ல, அந்த பொறாமல தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நீங்க இங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீங்க வேலை தேடி போறப்ப கண்டிப்பா வேலையோட தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். நமக்கு பிடிச்ச வேலை அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது, இப்ப பாத்தீங்கன்னா நான் பார்லர்ல வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதை கேட்ட மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ பார்லர் சொந்தமால வச்சிட்டு இருக்கிற, வேலை பார்க்கறேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ரோகிணி அப்ப கூட சுதாரிச்சு சமாளிக்கிறாங்க. நான் பார்லரோட ஓனரா இருந்தாலும் கிளைண்ட்டை நானும் அட்டன் பண்ண தானே செய்யறேன், இதுக்கு முன்னாடி நான் வீடு வீடா போய் தெரப்பி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இப்பெல்லாம் என்னை எவ்வளவோ பேர் அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டதுனால தானே இப்போ பார்லரோட ஓனரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது ரோகிணி, கண்டிப்பா நான் ஏதாச்சும் வேலை தேடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ் இப்போ வேலை தேடி போறாரு, ஆனா போன இடத்துலலாம் அவருக்கு வேலை இல்லைன்னே சொல்லிடுறாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு இருக்கிறத கேட்டு உள்ள போய் விசாரிச்சு பாக்குறாரு. சர்வர் வேலையும் ஆர்டர் எடுக்கிற வேலையும் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஓனர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு அங்க இருக்கிற ஓனர் கேக்குறாரு. நான் 10th தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு மனோஜ். மனோஜ் சொல்றாரு, கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கிற வேலையில நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளையில இருந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் வேலைக்கு சேரணும்னு முடிவு பண்ணியாச்சுல, இன்னையில இருந்தே வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிடுறாரு. மனோஜுமே இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. ரோகிணி, அண்ணாமலை, விஜயா எல்லாரையுமே கூப்பிட்டு அவர் வேலைக்கு சேர்ந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு முதல் நாள் சம்பளத்துல நான் என் பொண்டாட்டிக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என் தகுதிக்கேத்த வேலையை நான் தேடிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாரு மனோஜ். அதை கேட்ட முத்துவுக்கு டவுட் வந்துருது. தினக்கூலி வேலைக்கு போனாதான் டெய்லி சம்பளம் கொடுப்பாங்க, உன்ன மாதிரி ஆபீஸ் வேலைக்கு போனா ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. கண்டுபிடிச்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இப்போ போய் சொல்லி சமாளிக்கிறாரு. நான் சேர்ந்த ஆஃபீஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஆஃபீஸ்மா, அங்கே இருக்கிற எம்டி ஸ்டார்டிங்லேயே சேலரி கொடுத்துருவாராம், அப்போதான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வேலை பார்ப்போன்னு அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் இப்போ ரோகிணி, விஜயா, அண்ணாமலை 3 பேருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாரு. ரோகிணி உடனே நக்கலாக சொல்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீங்களும் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் இப்போ மீனாட்ட நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அவளுக்கு நீ அல்வா கொடுத்தது பத்தாதடா அப்படின்னு கேக்குறாரு முத்து. கல்யாண மண்டபத்துல தான் மொத்த குடும்பத்துக்கே அல்வா கொடுத்துட்டு ஓடி போனவன் தானே நீனு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில மனோஜ்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க ரோகிணி. நம்ம கல்யாணம் நடந்த நாளை விட இன்னைக்கு தான் மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன வேலைக்கு போற மனோஜ் அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் இப்போ அவர் சேர்ந்த வேலையை பத்தி சொல்ல மாட்டேன்றாரு. நான் சத்தியமா பார்க்ல தூங்கி எந்திரிச்சிட்டுலாம் வரல ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. நான் திருடலை, யாரையும் ஏமாத்தல, என்னோட தகுதிக்கேத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இதுக்கிடையில மீனாட்ட ஒரு லேடி பூ வாங்க வராங்க. என்ன மீனா, கழுத்துல தாலி செயினை காணும், மஞ்சக்கயிறு கட்டியிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. மாமியார் உன்கிட்ட இருந்து ஏதாவது செயின் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல வசதியான இடத்துல தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, முத்து தம்பி கூட உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. மாமியார் எதுவும் உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, என்னோட அத்தை என்ன அவங்க பொண்ணு மாதிரி ரொம்ப அன்பா தான் பாத்துப்பாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க மீனா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அண்ணாமலை நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னோட செயின்ல ஒரு கண்ணி விட்டுருக்குக்கா, அதை சரி பண்றதுக்காக கடையில கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க மீனா. இதுக்கிடையில இப்போ விஜயா அங்க வராங்க. என்ன மீனா இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற, அங்க வீட்டுல வந்து சமைக்க வேணாமா அப்படின்னு கத்துறாங்க. முதல்ல இந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன லேடி மறுபடியும் வந்து மீனாட்ட, என்ன மீனா உன் மாமியார் நல்லவங்கன்னு சொன்னா அவங்க இவ்வளவு ஒன்று திட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா, வீட்டுல டிஃபன் பண்ணாம நான் காலையில கடையில வந்து நின்றுட்டேன், அந்த கோபத்துல தான் பேசிட்டு போறாங்க, மாமாவுக்கு யார மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்ப கூட விஜயாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறாங்க மீனா. ஏதோ சொல்றமா, நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல முத்து இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாரு. பொண்டாட்டிக்காக நானே சம்பாதிச்சு என்னோட சொந்த காசுல நான் தாலி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இவன் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முத்து அவர் சம்பாதிச்சு தாலி வாங்கிட்டு வந்ததை பார்த்த உடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு என் புருஷன் சொன்ன மாதிரியே அவர் சம்பாதிச்சு தாலி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, இதே மாதிரி எனக்கு தேவையான எல்லா நகையும் அவர் சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க.
அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.